ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதால் தற்போது முதலே விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சத்யபிரதா சாஹூ, தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதிய அறிவிப்புகள் இருக்காது, ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களை தொடரலாம் என்றார். மாவட்டத்தில் தேர்தல் கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் பணம் கொண்டு செல்வதற்கான வரம்பு 50,000 ரூபாய் மட்டுமே என்று கூறிய சாஹூ, பொது தேர்தலில் இருந்ததைப் போல கட்டுப்பாடுகள் தொடரும் என்றார். சோதனை நடவடிக்கை மற்றும் மாவட்ட எல்லை கண்காணிப்பு பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் CISF பாதுகாப்பு வீரர்கள் தேர்தல் பணிக்கு வருவார்கள் என்று கூறிய தேர்தல் அதிகாரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்திய இயந்திரம் இதற்கு பயன்படுத்தப்படாது என்றார். தமிழகத்தில் விசிக, நாம் தமிழர் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டதை தலைமை தேர்தல் ஆணையம்தான் அறிவிக்கும் என்றும் அதன் பின்னரே இடைத்தேர்தலில் சின்னம் ஒதுக்குவது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் சாஹூ தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் ஜூன் 21ஆம் தேதி முடிவடையும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள் ஜூன் 26ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி திமுக உறுப்பினரான புகழேந்தி கல்லீரல் புற்றுநோய் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்ற நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற போது திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு காலமானார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் விக்கிரவாண்டி சட்டமன்ற அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டு அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள் மூடப்பட்டன.